நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3+2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இந்த 2026 ஆரம்பத்தில் மிதுனம் 5 மாத காலம், கடகத்தில் 5 மாத காலம், பிறகு பார்த்திங்கன்னா 2 மாத காலம் சிம்மம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த 2026 உங்கள் ராசிநாதன் 3 ராசிகளை கடந்து சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு விசேஷமான ஒரு நிலை தான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இந்த 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நலமாக வளமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் சொல்லிட்டோம். ஆண்டு கிரகங்களை மையமாக வச்சு தாங்க நம்ம ராசி பலன்னு சொல்ல முடியும். சனி பகவானை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மீனத்தில் இந்த ஆண்டு முழுவதும் மீனத்தில் தான் இருப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு தனுசுவுக்கு 4ஆம் இடம் ஆகிறது. 4ஆம் இடம் என்று சொன்னால் அர்த்தாஷ்டம சனி. சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செவ்வனே செய்வார், சிறப்பாக செய்வார். அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க என்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயோடு போகும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தான் இந்த 2026. தொழிலில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரத்தான் வரும். தேவையில்லாமல் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். செலவினங்கள் அதிகமாக தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விட்டுருக்கும். வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கிறது நல்லதுங்க. சரி, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேணும் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சூப்பருங்க. இந்த 3ல் ராகு கேதுக்கள் அமர கொடுத்து வைக்கணுங்க. அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது. அப்போது நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக என்னதான் சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்த போதிலும் ராகு பகவான் உங்களுக்கு அவர் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாக. சூப்பராக அவர் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. என்ன இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வேணால் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அதில் அதிகபட்சமாக குரு பார்வையில் வேறு இருக்கார். அப்போ குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த ராகு அளப்பரிய பலனை தரப்போகிறார். சாதிக்க போகிறீர்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், இது எல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. அதில் குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. எலக்ட்ரானிக்கல் கோர்ஸு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இப்போது பெரிய பெரிய அதாவது ராகுனாலே ஒரு பிரம்மாண்ட சாதனங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வருஷமாக இது அமையப்போகிறது. இருந்தாலும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இடம் வாங்க, பூமி வாங்க, தொழிலை விருத்தி செய்ய கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். தொழிலை விருத்தி செய்ய கண்டிப்பாக செய்யலாம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த, அதாவது இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஓராண்டு குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். முதல் 5 மாதம் உங்கள் ராசியை பார்க்குறார். அடுத்த 5 மாதம் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் இடம். ஸோ இப்படி 1, 2, 3, 4, 5, 5ஆம் இடம் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள், மூல நட்சத்திரம், அதாவது மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனியை கண்டு பயப்படாதீர்கள். நிச்சயமாக இது இந்த 2026 பல சாதனைகளை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கறதுக்கான ஒரு அம்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொந்த தொழில் வெளிநாடு போய் பெரிய லெவலில் உங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம், அதாவது ரிஷிகள், முனிகள், குருமார்கள், கோயில் நிர்வாகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், கோயில் குருக்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு உன்னதமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது. மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு பெரிய லெவலில் விருத்தி அடையப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. சாதிக்கும் ஒரு வருடமாகத்தான் இந்த 2026 கடந்த 2025 காட்டிலும் இந்த 2026 நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் என்று சொன்னால் மிகையாக. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த ஆண்டு திருமணம் கைகூடி நல்ல குடும்பம் சமேதராக சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய, குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது.
முதல் திருமணமே லேட் ஆகிட்டுருக்கு, ஆகலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் முதல் திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறதுங்க. அதுவும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், குறிப்பாக அந்த ஜூன் 2லிருந்து அக்டோபர் 14 வரைக்கும் குரு உச்சமடைகிறார். ஸோ உங்கள் ராசிநாதன் உச்சமடையும் காலம் நீங்கள் பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு உங்கள் தொழிலில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிலை, ஒரு வளர்ச்சி, ஒரு சிறப்பு மேன்மை கண்டிப்பாக உருவாக போகிறது. நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோங்க, இல்லை தனியார் துறையில் இருக்கிறோங்க, எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். பாருங்கள், லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வாங்கி இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு ஃப்ளாட்டு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் வீடு கட்டுவது சுயமாக பெருசாக கட்டணும் அப்படின்னு மாளிகை மாதிரி கட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது. வாகன பிராப்தி நிறைய கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்புகள் இருக்குது. அதுதாங்க ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னாலே, அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம், காது குத்து, சீமந்தம், பூணூல், இது எவ்வளோ கிரகப்பிரவேசம், இப்படி பல வகையான சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறப் போகிறது. அர்த்தாசிரம சனி அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு 70 விழுக்காடு கிரகங்கள் அதிகப்படியான பலனை தர இருப்பதால் இந்த 2026 சில்வர் ஜூப்ளிங்க சாதிக்க போகிறீங்க. உங்கள் முகத்தில் தெளிவு பிறக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போகிறது. அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் அந்த அளவுக்கு இருக்காது, பயப்படாதீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம